Welcome back to my channel. Very good morning. I mean, எனக்கு good morning, but உங்களுக்கு எந்த part of the day இருந்தாலும் welcome back to my channel and welcome to a video. நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட hair care routine video. Actually இந்த வீடியோ ஏன் இவ்வளோ நாள் நான் பண்ணாமல் இருந்தேன்னா I think most girls, most peopleக்கு இது ரிலேட்டபிளாக இருக்கும். நமக்கு என்னதான் இதுதான் நல்ல ஒரு ஹேர் கேர் ரொட்டீன், இதெல்லாம் பண்ணால் நம்ம முடி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஃபுல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற அன்றைக்கி தான் ஏகப்பட்ட வேலை வந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிஸி ஆகிடுவோம். அந்த நேரத்தில் ஏனோ தானோன்னு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு நம்ம போயிடுற மாதிரி ஒரு நிலைமை வரும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு கண்டினியூவஸாக. ஐ வாஸ் லைக் இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சதுலேருந்து என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து it's a good free day. Actually இன்னைக்கும் நான் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருந்தேன். பட் ராகவ் வாஸ் லைக் யூ நீட் ஒன் டே ஆஃப். நீ எதை பற்றியோ யோசிக்காம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு உனக்கு உன்னோட செல்ஃப் கேர் அதெல்லாம் பண்ணிக்கோ, பட் டோன்ட் டூ எனி ஒர்க் டுடே, ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நானும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பண்ணலான்ற டிசிஷனுக்கு வந்துட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஸோ நிறைய சொல்லியாச்சு, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூ கேன் சீ, நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரியல் அண்ட் ஆனஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஐ woke up just a little while ago and நைட் வந்து என் முடியை பின்னி நான் தூங்கினேன். ஓப்பன் பண்ணதும் அது இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நைட்டே நான் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தூங்குறதுக்கு முன்னாடி அகெயின் லைக் நான் சொன்னேன் இல்லை, சம்டைம்ஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளை பண்ண விடாது இந்த வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி நேற்றுக்கு செம்ம லேட்டாக தூங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் காரில் என் கொரட்டை சத்தமே ராகுவுக்கு கேட்குற அளவுக்கு ட்ருன்னு விழுந்துட்டு இருந்தேன்னா. ஸோ அந்த தூக்கத்தில் வந்த உடனே ஆல் ஐ ஹேட் டைம் வாஸ் டு வாஷ் மை ஃபேஸ் அண்ட் கம் அண்ட் ஸ்லீப். அவ்வளோதான். நான் மாய்ஸ்சரைசர் கூட போடல, அப்படியே வந்து தூங்கிட்டேன். அப்போது அந்த ஆன் த வேல போட்ட பின்னலில் அப்படியே தூங்கிட்டேன். காலையில் எழுந்த உடனே இப்படி இருக்குது. பட் நேற்று நான் டெக்னிக்கலாக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து சிக் எடுக்கிறது. ஸோ ஹேர் கேர் ரொட்டீனில் நம்பர் 1 எப்படி நம்ம சொல்கிறோமோ கண்டிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கணுமோ அதே மாதிரி அண்ட் அமேசிங் திங்ஸ் தட் யூ கேன் டூ ஃபார் யோர் ஹேர் இஸ் சிக் எடுத்துஃபைங். இருக்கிற நாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக பிரெய்டோ கொண்டையோ இல்லை நீங்கள் எப்படி தூங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஹேரை வச்சுட்டு தூங்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஹேர் வில் பி வெரி கிரேட்ஃபுல். இதை நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி நான் பேக் கோம்பிங்லாம் பண்ணும்போது 100% சிக் எடுத்துகிட்டு தான் தூங்கணும். பட் நான் அது பண்ணுறது இல்லைங்க. ஷூட்டிங்லேருந்து வரும்போது கூட செம்ம லேட்டாக இருந்துச்சுன்னா சும்மா காரில் என் கையை வச்சு இப்படி தேய்ச்சி தடவிட்டு வந்துட்டு சிக்கு எடுத்துட்டேன் நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிப்பேன். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் அந்த பேரே இல்லாமல் ஒரு ப்ரஷ் நான் வச்சுருப்பேன்ல, இது என்ன டீடாங்கிளிங்கோ இல்லை பேக் கோம்பிங்கோ ஏதோ ஒரு ப்ரஷ் இப்படி இருக்கும், முள்ளாக தின்னாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சிக் எடுத்துஃபை ஸ்லோலி. ஆக்சுவலி சிக்கு வந்து கீழே இருந்து எடுக்கணும்னு சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப ஜென்டிலாக லைக் நான் உள்ளே கூட போய் அந்த முடியல இப்படி மேலே தடவி நான் அந்த சிக்கை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்க போகிறேன், இறக்கி விட்டுற போகிறேன். அண்ட் தென் கீழே இருந்து நம்ம சிக்கு எடுத்துடலாம். ஸோ இந்த சிக்கு எடுக்கிறது வந்து ஐ திங்க் ரொம்ப நேரம் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிக்கு எடுத்துகிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்த்தீங்களா, இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்படி தான் இருக்கணும் முடி, இது முடியல, இது பாவம். ஸோ நான் சிக்கு எடுத்துகிட்டு திரும்ப உங்ககிட்ட வரேன். இப்போ ஃபுல் சிக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு. ஹேர் இஸ் வெரி குட். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம எண்ணெய் வைக்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு காமன் மித் என்னென்னா எண்ணெய் நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டோன்னா அப்புறம் சிக்கு எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும்னு எனக்கே தெரியும். நிறைய பேர் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கு எடுப்பாங்க. பட் ஐ ஃபீல் லைக் எண்ணெய் வைக்கிறோம்ல அந்த ப்ராசஸ்லேயே நம்ம வந்து நிறைய ஹேரை பிரேக் பண்ணிவிடுவோம். சப்போஸ் அங்கே சிக்கு இருந்துச்சுன்னா லைக் பேக் கோமிங்லாம் பண்ணும்போது இப்படி நல்ல ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணும்போதே அந்த நாட்டில் நம்ம கை மாட்டிச்சுன்னா அது எடுக்கும்போது டப்புன்னு பிரேக் ஆகிடும். அதுக்கு ஜென்டலாக நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அது டீடாங்கிள் பண்ணிக்கிட்டோனாலே இட் வில் பி குட். எப்படி தெரியுமா இந்த நாட்லாம் உடையும்னு எனக்கு தெரியும், ஏன்னா அதுவும் நான் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் லேசியாக சிக்கு எடுக்காமல் டக்குன்னு பண்ணேன்னா ஒரு முடி அந்த சத்தம் இருக்கும் பாருங்களேன், அப்பா நம்ம இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் டப்பக்குன்னு அந்த ஹேர் பிரேக்கிங் சத்தம் வரும்போது. பட் இருந்தாலும் இன்றைக்கி சின்ஸ் ஐம் டூயிங் அ ப்ராப்பர் ரொட்டீன் நான் நல்லா சிக்கு எடுத்துட்டேன். இப்போ ஐம் கோனா யூஸ் ஹேர் ஆயில்.
ஆக்சுவலி இந்த ஹேர் ஆயில் வந்து ஐ கான்ட் ரியலி சே நான் ஒரு ஹேர் ஆயில் தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன்ட்டு. இட்ஸ் ஆல் லைக் சீசனுக்கு சீசன் இட் சேஞ்சஸ், மூடுக்கு ஏற்ற மாதிரி இட் சேஞ்சஸ். நான் வந்து நிறைய இந்த சீக்ரெட் பிராண்டோட பிளாக் சாம் ஹேர் ஆயில் அதெல்லாம் என் கல்யாணத்தப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போது ஐ ஹவன் லைக் யூனோ அதை ஆர்டர் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் மைண்டில் நிற்க மாட்டேங்குது, மருந்து போகுது. ஸோ அதனால ஈஸியாக என்ன கிடைக்குதோ தேங்காய் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில் இல்லை கேஸ்டர் ஆயில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரீசெண்டாக எனக்கு யாரோ கொடுத்தாங்க, ஆக்சுவலி தெரியல, ஒரு சம் சார்ட் ஆஃப் அ ஹெர்பல் ஆயில். நான் ஒரு ஆர்கானிக் ஷாப் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, போய் ஷாப் பண்ணும்போது அவங்க எனக்கு சாம்பிளாக கொடுத்தாங்க, மேம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குமான்ட்டு. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் எனி சார்ட் ஆஃப் ஆயில் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா இட் வில் பி குட் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் கோனா டேக் த ஆயில் இன் அ கப். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் இட் இன் அ கப் பிகாஸ் நம்ம கையில் அதை போட்டுட்டு இப்படி போட்டு தேய்க்கும் போது ஐ ஃபீல் லைக் நம்ம மேக்ஸிமம் ஆயில் வந்து தேவையில்லாத இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடும், பட் தேவையான இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாதுன்ட்டு. ஸோ அதனால ஒரு கப்பில் கொஞ்சோண்டு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஊற்றி வச்சுக்கிட்டு, இங்கெல்லாம் எண்ணெய் ஃபஸ்ட்டு படவே கூடாது. ஃபஸ்ட்டு வெறும் ஃபிங்கர் டிப்ஸில் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் அந்த எண்ணெயை எடுத்து இப்படி போட்டு லைக் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு I'll ஸ்டார்ட் லைக் கிட்டத்தட்ட ஒரு சொரிஞ்சு விடுற மாதிரி ஒரு மூவ்மெண்ட். பட் என்னென்னா நெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பார்ட் தான் யூஸ் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க நான் இங்கே காமிக்கிறேன், இப்படி தான் நம்ம தேய்க்கணும், இப்படி தேய்க்கக்கூடாது. இப்படி தேய்க்கிறோன்னா அது ஸ்கேல்ப் வந்து அஃபெக்ட் பண்ணாது, நமக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும். லைக் யூனோ ரொம்ப ப்ரிசைஸாக நமக்கு ஃபீலிங் வரும்ல, ஓகே இங்கெல்லாம் நான் தேய்ச்சிட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னா அடுத்து இங்கேருந்து தேய்க்க ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் நல்லா எல்லா ரீஜன்லேயும் படுற மாதிரி தேய்ச்சிப்பேன். ஸோ அந்த ஃபிங்கர் டிப்ஸில் மட்டுமே நம்ம எண்ணெயை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து வகுடெல்லாம் எடுத்து செக்ஷனெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஐ ஃபீல் லைக் அது மற்றவங்க மண்டைக்கு பண்ணும்போது நமக்கு தெரியாது இல்லை அவங்களுக்கு என்ன ஃபீலிங் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம வகுடெலாம் எடுக்கிறோம். பட் நம்ம சொந்த தலைக்கு பண்ணும்போது நம்ம தலையில் ஃபீல் ஆகும்ல, இங்கெல்லாம் நம்ம தேய்ச்சிருக்கோம், இங்கெல்லாம் நம்ம கை படவே இல்லைன்ட்டு. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹேர் ஆயில் வாங்கியிருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் கையில் ஃபுல்லாக தேய்ச்சிக்காமல் இப்படி நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது கம்மி ஹேர் ஆயில் தான் நீங்கள் எடுத்துப்பீங்க ஆக்சுவலி. பட் எடுக்கிற ஹேர் ஆயில் எல்லாம் ஸ்கேல்பில் போய் சேர்ந்துடும். ஸோ இப்போது நான் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஆக்சுவலி ஆயில் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பிகாஸ் த ரூட் இஸ் பிளாக், அது இப்போ உங்களுக்கு தெரியாது. பட் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் ஆயில் போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற ஆயிலை வந்து லைட்டாக பாமில் ஊற்றிக்கிட்டு, இதுதான் இந்த ஆயிலோட கலர் ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருக்குது. பாமில் எடுத்துக்கிட்டு இப்போது ஃபுல்லாக தேய்க்கலாம், ஃபுல் ப்ரெஷர் போட்டு தேய்க்கலாம். இந்த டைம் வந்து உங்களோட செல்ஃப் கேர் மாதிரி எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ மசாஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளோ ஜாலியாக இந்த டைமை என்ஜாய் பண்ணுங்கள். 5 minutes later. சூப்பர் மசாஜ். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு 3-4 மினிட்ஸ் நான் கை செம்மையாக வலிக்குது. அப்போ நான் 3-4 மினிட்ஸ் பிகாஸ் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரீஜன்லாம் கொஞ்சம் வலிக்கும். ஸோ அதனால ஐவ் டன் அ குட் ஐவ் கிவன் மை செல்ஃப் அ குட் மசாஜ். இப்போது there'll be I take a little bit more oil அண்ட் இந்த ஆயிலை வந்து நான் என் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் வெறும் ஸ்கேல்பில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்கேல்புக்கு மட்டும் மசாஜ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து என்னோட ஃபுல் ஹேர் லென்த் எஸ்பெஷலி நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் கலர் பண்ணதுனால the hair tends to become more dry than normal. ஸோ அதனால் அந்த ட்ரைனஸ் ப்ளஸ் நான் டெய்லி ஷூட்டிங்க்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னா it will suck the moisture from my hair. I feel that a lot. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறனால நான் எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணோடனே என் முடி இன்னும் ட்ரையாக ஃபீல் ஆகும். அதனால் அந்த முடிக்கும் கொஞ்சம் அஃபெக்ஷன் கொடுத்து அதையும் கொஞ்சம் லவ் பண்ணி நம்ம வந்து அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுடலாம். இப்படி தேய்ப்பாங்கல்ல, அப்படி தேய்க்கக்கூடாதான். நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், இல்லை எங்கே பார்த்தேன் ஞாபகம் இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் அப்படி தேய்க்கிறது தேவையில்லை. ஜென்டிலாக அந்த முடியில் வந்து தடவணும். மண்டையில் தேய்ங்க, முடியில் தடவுங்க. அது அப்படியே தடவி கொடுத்து அதை அப்படியே ஃபீல் பண்ணி அப்படி நம்ம வந்து முடியை லவ் பண்ணணும்.
அப்படின்னு சொல்கிறேன்ல, வீடியோ எடுக்காதனால நான் என் முடிவை எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க ஓ அப்படின்ற மாதிரி. பட் எனிவேஸ், இதுதான் இன்டென்ஷன். அட்லீஸ்ட் நம்ம இன்டென்ஷன் பியூராக இருக்கணும்ல. ஸோ நல்லா தேய்ச்சாச்சு எண்ணெய். இட்ஸ் குட். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இவ்வளோ தான் இருக்குது, இருந்தாலும் இந்த போல் இருக்குல்ல அதுக்குள்ளே என் முடிய விட்டுருவேன். விட்டு நல்லா இந்த தோசைக்கு சட்னி சாம்பார்லாம் இருக்கிற கிண்ணத்தை வந்து ஒரு சின்ன துண்டு தோசையை வச்சு அப்படியே வழித்து சாப்பிடுவோம்ல, அதே கான்செப்ட் தான் ஃபார் மை ஹேர். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற இந்த முடியில் நிறைய எண்ணெய் இருக்குல்ல, இது அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் இப்படி ரோல் பண்ணி மிச்ச முடியோடலாம் சேர்த்துருவேன். ஸோ ஒரு மாதிரி ஆயில் எல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும். ஃபுல்லாக இந்த ஹேருக்கு வந்து ஆயில் பண்ணியாச்சு. as you can see நல்லா கொஞ்சம் ஜெனரஸாகவே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த முடியையும் பின்னி விட்டுருவேன். பட் டைட்டாக பின்ன மாட்டேன். ஜஸ்ட் ஸோ தட் யூனோ அந்த முடியை என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நார்மல் ரெகுலர் பின்னல், பட் கொஞ்சம் லூஸாக பின்னிப்பேன். ஸோ பின்னிக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு I'm going to leave it for at least 45 minutes. இது வந்து நான் பண்ணுவேன். எப்போ எண்ணெய் வச்சாலும் அது எப்படி தேய்ச்சாலும் ஒரு 45 minutes ஆவது மினிமம் வச்சிருவேன். அண்ட் மேக்ஸிமம் ஒரு 1.5 hours தான் வைப்பேன். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நமக்கு வேர்த்துச்சுன்னா அந்த எண்ணெய்லாம் ஃபேஸில் வழியும். இந்த எண்ணெய் வந்து மண்டைக்கு தான், ஃபேஸுக்கு கிடையாது. ஸோ ஃபேஸில் வந்துச்சுன்னா அதில் சான்சஸ் ஆஃப் பிரேக் அவுட்ஸ் என்னால் கம்மிங். ஸோ ஆக்சுவலி தி திங் இஸ் எண்ணெய் மூஞ்சில் வழியாத அளவுக்கு நம்ம எண்ணெயை வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போது எண்ணெய் தேய்ச்சாச்சு. ஐம் ஜஸ்ட் கோனா வெயிட் இட் அவுட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஓகே, எனக்கு சம்டைம்ஸ் ஓசிடி வரும், இது மற்றவங்க பண்ணாங்கன்னா, அதனால நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஹேர் கேர் ருட்டீன் முக்கியம். நம்ம எண்ணெய் தேய்ச்சதுனால நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சருக்கெல்லாம் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் எண்ணெய் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுலையாவது சாய போகிறீங்க, ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா சிம்பிள், நீங்கள் எதுவுமே பெருசாக எடுக்க வேணாம். துவைக்கிறதுக்காக நம்ம அழுக்கு துணியெல்லாம் ஒரு டப்புலையோ எதுலையோ போட்டு வச்சுருப்போம்ல, அதுலேருந்து ஒரு துவைக்காத துணியை மட்டும் எடுத்துட்டு வந்து நீங்க எங்க லீன் பண்ண போறீங்களோ அது மேல போட்டு சாஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்க அது துவைக்க தான் போறீங்க. ஸோ அதுல இருக்கிற எண்ணெய்லாம் போயிடும். பட் எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இதை எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாலே கையில் அவங்களோட ஒரு துவைக்காத நைட்டியோ ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுட்டே தான் நான் வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பேன். நான் எங்கே உட்கார போகிறேன்னா என் மண்டை எங்கே டச் பண்ண போதும் அந்த சர்ஃபேஸ் மேலே அதை போட்டுருவேன். தூங்கணுன்னா கூட பில்லோ மேலே அது போட்டுட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன். ஸோ யூனோ இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வந்து நல்லா நீட் அண்ட் ஐடியாக இருக்கும். இதுவும் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஹேர் கேர் ருட்டீன்லேயே ஒரு ஃபர்னிச்சர் கேர் ருட்டீனும், ஓகேங்களா? ஸோ இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ வில் மீட் யூ. Much later. தூங்கிட்டேன். எண்ணெய் வச்சுட்டு சரி ஒரு 1/2 hour 45 minutes உட்காரணும். வேறு என்ன பண்ணுறது, டிவி பார்க்கலாமேன்னு டிவி ஆன் பண்ணேன். ஒரு 10 நிமிஷத்தில் லைட்டாக பசிச்சுதேன்னு சாப்பிட்டேன். உடனே ராகவ் வந்தார். ராகவ் wakes up very early for his play practice. ஸோ அதனால் he wanted to take a nap. அதை பார்த்து டெம்ப்ட் ஆகி சரி ஒரு 15 minutes பவர் நாப் எடுக்கலான்ட்டு நல்ல 2 மணி நேரம் தூங்கியாச்சு. தூங்கி எழுந்து திஸ் இஸ் மை ஹேர். ஆக்சுவலி கொஞ்சம் அது ஃபேஸில் இறங்க ஆரம்பிக்குது ஆயில். அண்ட் நல்லா உள்ளே ஊறிடுச்சு. ஸோ now it's time to take a shower. Before taking a shower, again what I'll do is this. கேட்டுட்டு again I just ensure there are no knots. just என் ஃபிங்கர்ஸ் வச்சு கோமெல்லாம் பண்ண மாட்டேன். பட் சும்மா எந்த லைக் இப்படி அந்த லைட் சிக்க கூட இல்லாத மாதிரி சும்மா கையிலேயே பண்ணிப்பேன். I just feel like குளிக்க போகிறதுக்கு முன்னாடி if you make sure that there are no knots, ஹேரோட பிரேக்கேஜ் வந்து பயங்கர கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. So the hair is ready to be washed and I'm going to wash it now with my Bare Anatomy shampoo and conditioner. ரெண்டும் யூஸ் பண்ணி நான் தலை குளிக்க போகிறேன். கோல்ட் வாட்டரில் தான் ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. எனக்கு பச்சை தண்ணியில் குளிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அதனால் ஐ வாஷ் மை ஹேர் வித் lukewarm water. பட் ஒன்ஸ் ஐம் டன் ஷாம்பூயிங், கண்டிஷ்னர் போடும்போது கண்டிஷ்னரை வாஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் நல்ல பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் I'll just the last rinse will be with cold water. That's how I wash my hair. ஸோ நான் இப்போ போய் தலை குளிச்சுட்டு வந்துட்டு உங்ககிட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஹாய். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு.
நல்ல ஃப்ரெஷ் ஹேர் வாஷ் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமே எனக்கு வந்து மறுபடியும் பிறந்த மாதிரி அவ்வளோ ரெஃப்ரெஷ்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி குட். நான் தலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு இருந்த அதே நைட்டி தாங்க. அண்ட் அதர் திங் இஸ் நம்ம இந்த டர்க்கி டவல் ரொம்ப திக் டவல்ஸ் வச்சு ஹேர் அந்த குளிச்ச உடனே நம்ம கட்டிட்டு வருவோம்ல அந்த மாதிரி கட்டிட்டு வந்தோம்னா இட்ஸ் ஆக்சுவலி நாட் குட்னு சொன்னாங்க. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. நம்பர் ஒன், டர்க்கி டவல் வந்து மண்டையில் கட்டினா செம்ம வெயிட்டாக வேறு இருக்கும். ஐ ஃபீல் லைக் அது எந்த டைரெக்ஷனில் போதும் அந்த டைரெக்ஷன்லேயே மண்டை போகுதுன்ட்டு. அண்ட் செகண்ட்லி ஐ டோன்ட் நோ அது அந்த ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷனோ ஏதோ காஸ் பண்ணுறதுனால முடி கொஞ்சம் ஃப்ரிஸி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைனா ஒரு ஹேர் ட்ரையிங் டவல்னே விற்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு தின் டவல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இட்ஸ் குட். பட் ஐ ஜென்ரலி யூஸ் மை காட்டன் டிஷர்ட்ஸ் ஆர் மை நைட்டிஸ் விச் நான் வந்து லைக் யூனோ எது நான் அந்த ஹேர் வாஷ் ருட்டீன் ஆரம்பிக்கும் போது போட்டுக்கிறேனோ நான் அதே அப்படி சும்மா தலையில் கட்டிட்டு அப்புறம் இதை எடுத்துடுவேன். அண்ட் ஆல்சோ அண்ட் அதர் திங் தட் ஐ ஃபாலோ இஸ் இது எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா செம்மையாக கோவப்படுவாங்க. பிகாஸ் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து தலை குளிச்சா தலை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலை கட்டினது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த ஈரம்லாம் அந்த டவலில் வந்துடும், உடம்பு சரியில்லாமல் போகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதுவும் பாவம் ஒரு மித் தான். பிகாஸ் நம்ம ஹேரை வந்து நம்ம ஒரு 10 minutes கட்டினா கூட இந்த கிளாத்துக்குன்னு ஒரு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். இதனால் எவ்வளோ தண்ணி உரிய முடியுமோ அவ்வளோதான் உரிய போகுது. ஸோ அதனால் 10 நிமிஷம் கட்டினாலும் இதனால் உரியக்கூடிய தண்ணி வந்து அது உறிஞ்சிடும். அண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இந்த இப்போ தான் நான் இது லிட்ரலி ஒரு 1 minute முன்னாடி தான் எடுத்தேன். ஸோ இவ்வளோ தான் வெட்னஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஓகே. மெயின் பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஐ டிஸ்கவர் டியூரிங் த லாக்டவுன். ஓகேங்களா, என்னன்னா நம்ம ஹேரை வந்து ஏர் ட்ரை பண்ணணும், அதுதான் வந்து குட். ப்ளோ ட்ரை பண்ணால் அதில் வந்து ஹீட் நிறைய இருக்கும், அதனால நம்ம முடி டேமேஜ் ஆகும்னு சொல்கிறதும் ஒரு மித்ஸ் தாங்க. ஆக்சுவலி ப்ளோ ட்ரையிங்கில் வந்து இல்லை ஒரு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ளோ ட்ரைங்கிறது வந்து ப்ராப்பராக செட் பண்ணி ஒன்று ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை கேர்ள்ஸாவோ நம்ம முடிய பியூட்டிஃபுல்லாக ஹேர் கட்டுக்கெலாம் போனோம்னா சலூனில் வந்து செட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ப்ராப்பர் ப்ளோ ட்ரைங். இன்னொன்று வந்து பிளாஸ்ட் ட்ரைங்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் எப்போ சலூனுக்கு போனாலும் நான் சொல்லுவேன் பிளாஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு. அது என்னன்னா அந்த ஹேர் ட்ரையர் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம முடிய காய வைப்பாங்களே தவிர செட் பண்ண மாட்டாங்க. அந்த செட் பண்ணுற போது தான் அந்த ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி முடியல ரொம்ப நிறைய தடவை வந்து அந்த ஹீட்டை இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம முடியை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுமே தவிர அந்த பிளாஸ்ட் ட்ரைங்கில் நீங்கள் ஒரு ரொம்ப ஹாட் ஏர் இல்லாமல் ஒரு மீடியம் ஹீட் ஏரோ இல்லை கோல்டு ஏரோ யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து இட் will actually not damage it that much. பட் ஏர் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஜென்ரலாக முடி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும், ஃப்ரிஸி ஆகும். இது எனக்கே ஆகிறத நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு ட்ரை மை ஹேர் வித் அ ஹேர் ட்ரையர். ஹேர் வாஷ் ருட்டீனில் நான் என்னெல்லாம் பண்ணுவேங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா பேசினேன்னா பிகாஸ் எனக்கு தெரியல, ஜென்ரலாக ஒரு வீடியோ வந்து நான் ஒரு 1/2 hourலையோ இல்லை ஒரு 1 hourலையோ ஷூட் பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் இந்த வீடியோ தான் நான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஆக்சுவலி மார்னிங் ஒரு 10 o'clock இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 4 போகுது. ஸோ நடுவில் தூங்கி எழுந்து சாப்பிட்டு அப்படிலாம் போச்சா. ஸோ அதனால் எனக்கு தெரியல நான் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. பட் ஐ திங்க் ஐவ் கவர்ட் ஆல் த டாபிக்ஸ் தட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட். இல்லைனா கூட அடுத்ததான் நம்மளோட ஹேர் கேர் ருட்டீன் வீடியோ நம்பர் 2 வந்து என்னவா இருக்க போகுதுன்னா ஹவ் ஐ ட்ரை மை ஹேர் வித் அ ஹேர் ட்ரையர். டேமேஜ் இல்லாமல் நம்ம ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது எப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அப்போ இதில் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. பட் ப்ளீஸ் let me know இந்த ஹேர் கேர் ருட்டீன் சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஹேர் வாஷ் ருட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அண்ட் நீங்களும் ஏதாவது ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் அதுவும் எனக்கு சொல்லுங்கள். ஐ வுட் ஆல்சோ லவ் டு ட்ரை இட் அவுட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ வித் எவ்ரிதிங் தட் யூ டிசையர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி, ஹெல்தி, முடியும் இருக்கணும், ஹெல்த்தும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். I will see you very soon with my next video. ஓகேங்களா? Bye.